சௌந்தர்யா, நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் என்பது சென்னையில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சி தலைமை அலுவலகம் தான். இந்த அலுவலகத்தின் வெளியே இப்பொழுது காவல்துறை பாதுகாப்பு மிக அதிகமாக போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிமுக என்பது தற்பொழுது 2 பிரிவுகளாக பிரிந்து செயல்பட்டு வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு SP வேலுமணி தலைமையிலான அந்த அதிமுக MLA-க்கள் 25 பேர் நேற்று ஆதரவு தெரிவித்து வாக்களித்தார்கள். அதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி, அந்த SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்ட 26 கட்சி நிர்வாகிகளுடைய பதவிகளை பறித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இதன் காரணமாக இவருடைய பிரச்சனை என்பது அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். கடந்த முறை O பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இடையே ஏற்பட்ட பிரச்சனையின் போது கடந்த 2022ஆம் ஆண்டு இதே இந்த கட்சி அலுவலகம் பகுதியில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஏற்பட்டு இருதரப்பும் மோதிக்கொண்டனர். இப்படிப்பட்ட சூழல் மீண்டும் ஏற்பட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் SP வேலுமணி தலைமையில் ஒரு குழுவும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளர் தலைமையில் ஒரு தரப்பும் இருப்பதன் காரணமாக இருதரப்பும் ஒருவேளை கட்சி அலுவலகத்துக்கு வந்து மோதிக்கொள்ள வாய்ப்பு இருக்கும் என்ற ஒரு அச்சுறுத்தல் காரணமாக காவல்துறை பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கு. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக கட்சி தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அவை சண்முகம் சாலை முழுவதுமே போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 ஏசிக்கள் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அதிமுகவுடைய கட்சி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி மற்றும் இந்த பிரதான சாலை வரக்கூடிய சாலையுடைய சந்திப்பு பகுதியிலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பக்கம் வரக்கூடிய வாகனங்களையும் போலீசார் கண்காணித்து வருகிறார்கள். மேலும் ட்ரோன் கண்காணிப்பு யூனிட்டும் நேரடியாக கொண்டு வந்து கட்சி அலுவலகம் முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாகவும் ட்ரோன்கள் இயக்கியும் காவல்துறை என்பது யாராவது கூட்டமாக வருகிறார்கள் என்பதை கண்காணித்து வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில் அதிமுக அலுவலகத்திற்கு தான் கட்சியினுடைய நிர்வாகிகள் வருவார்கள், கட்சியினுடைய தொண்டர்கள் வருவார்கள். ஆனால் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகாக பெரிய அளவில் இங்கு கூட்டம் இல்லாவிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்திலும் அதேபோன்று CV சண்முகம் அவருடைய கட்சி அலுவலகம் போன்று செயல்பட்டு வரக்கூடிய ஆரியபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திற்கும் அதிக அளவில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் எல்லாம் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்துவிட்டால் பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்ற கோணத்தில் தான் தற்போது காவல்துறை பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. சௌந்தர்யா.